மிஷன் கேபிட்டல் நிறுவனத்தின் அன்பான வணக்கங்கள். ஒரு பங்கின் எதிர்கால விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை முன்கூட்டி கணிப்பதே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயனாகும். ஒரு பங்கு தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருப்பது முன்கூட்டியே நாம் கணிக்க தெரிந்தால் தான் அந்த பங்கை வாங்க முடியும். அதேபோல் ஒரு பங்கு தொடர்ந்து இறங்கப் போகுது என்றால் முன்கூட்டியே கணிக்க தெரிந்தால் மட்டும் அந்த பங்கை நாம் விற்க முடியும். அப்போனா ஒரு பங்கு ஏறுவதற்கு முன்னால் நம்ம கணிக்க தெரிய வேண்டும். கணிக்க தெரிந்தால் மட்டும் ஒரு பங்குகளை நாம் வாங்க முடியும். அதற்காக தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயன்படுகிறது. நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் ஆரம்ப பள்ளியை எப்படி தொடங்கியிருப்போம்? ஏபிசிடி பயின்று நாம் பள்ளியை தொடங்கியிருப்போம். ஆவணம் படிச்சிருப்போம், இல்லாட்டினா ஏபிசிடி படித்து நாம் பள்ளி வகுப்பை தொடங்கியிருப்போம். அதேபோல் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேசிக் சார்ட் பேட்டர்ன் என்பது ஆவணம் இல்லை ஏபிசிடி மீது கற்றுக்கிறதா இது ஒரு அடிப்படை பகுதியாகும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மிக முக்கியமான பகுதியாக இந்த பேசிக் சார்ட் பேட்டர்ன் காணப்படுகிறது. இந்த பேசிக் சார்ட் பேட்டர்ன் தெரிந்தால் மட்டும் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களை அனைத்தும் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய முதல் பாட வகுப்பான பேசிக் சார்ட் பேட்டர்னை தொடங்கிவிடுவோம். ஒரு மலை உச்சியை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மலை உச்சியை அடைகிறதுக்கு நம்ம ஒரே நேர்கோட்டில் ஏற முடியுமா? கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கொடைக்கானல் உயரத்தின் உச்சியை நாம் ஒரே நேர்கோட்டில் ஏற முடியுமா? ஏற முடியாது. உதாரணமாக பாருங்கள், கொடைக்கானலுக்கு நம்ம மேலே உயரத்தை உச்சியை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். கிட்டத்தட்ட கொடைக்கானல் 2600 அடி உயரத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். சரி, இந்த கொடைக்கானல் உயரத்தை நாம் நேரடியாக அடிவாரத்திலிருந்து நேரடியாக ஏற முடியுமா? முடியாது. ஏனென்றால் கொடைக்கானல் உச்சியை அடைய நாம் பல மலைத்தொடர்களை கடக்க வேண்டும். கொடைக்கானல் அடிப்பகுதி என்று இது வைத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? கொடைக்கானலின் இதான் அடிப்பகுதி என்று வைத்துக்கொள்ளுங்கள். பாட்டம் தான் கொடைக்கானல் அடிப்பகுதி. கொடைக்கானல் உச்சியை நேரடியாக நாம் இந்த நேர்கோட்டில் அடைய முடியாது. ஏனென்றால் பல அடுக்கு தொடர்களை கொண்டுள்ளது என்று தெரிந்து கொள்கிறோம். அப்போனா பல அடுக்குகளை இங்கே நாம் வரைவோமா? முதலில் ஒரு மலையில் ஏறுகிறோம். மறுபடியும் ஒரு இறக்கம் உண்டாகிறது. சரிங்களா? மறுபடியும் ஒரு இறக்கம் உண்டாகிறது. மறுபடியும் ஒரு ஏற்றம், மறுபடியும் ஒரு இறக்கம், மறுபடியும் ஒரு இறக்கம். சரி, அப்போ நான் கொடைக்கானல் உச்சியை நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொடைக்கானல் உயரத்தை அடிவாரத்திலிருந்து நேரடியாக அடைய முடியாது. அதனால் அதன் உயரத்தை அடைய பல மலைத்தொடர்களை கடந்து அதன் உச்சியை அடைய முடியும். இது பொதுவான இயற்கையினுடைய பொதுவான விதியாகும். சரி, இதில் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸில் இது எங்கே சயின்டிஃபிக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். சரி, இது என்ன? சரி, இந்த அமைப்பை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த அமைப்பு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மிக முக்கியமான சார்ட் பேட்டர்னில் மிக முக்கியமான அமைப்பாகும். இந்த அமைப்புக்குள் பலவிதமான டெக்னிக்கல் அனாலிசிஸான கணக்கீடுகள் ஒளிந்திருக்கின்றன. பங்கு சந்தையில் ஒரு முக்கியமான அமைப்பாகும். அமைப்பை, அதாவது இந்த பேட்டர்னை நன்றாக மனதில் பதிந்து கொள்ளுங்கள். சரி, இதில் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றால், கரெக்டாக இந்த அமைப்பில் பாருங்கள், 5 நிலைகள் இந்த அமைப்புக்குள் உண்டு. என்னென்ன நிலைகள் இருக்குது? ஒரு ஏற்றம், இரண்டாவதாக ஒரு இறக்கம், மூன்றாவதாக மறுபடியும் ஒரு ஏற்றம், நான்காவதாக ஒரு இறக்கம், ஐந்தாவதாக மறுபடியும் ஒரு ஏற்றம். அப்படி என்றால் இந்த அமைப்புக்குள், இந்த பேட்டர்னுக்குள் 5 நிலைகள் உண்டு. 5 நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்குது? ஒரு நிலை ஏற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இரண்டாவதாக ஒரு நிலை இறக்கத்தை உண்டு பண்ணுகிறது. மூன்றாவதாக ஒரு நிலை மறுபடியும் மிக அதிகமான உயரத்தை உண்டு பண்ணுகிறது, மிக அதிகமான நிலையை உண்டு பண்ணுகிறது. நான்காவதாக ஒரு இறக்கத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு இறக்கம் உண்டாகிறது. ஐந்தாவது நிலையாக மறுபடியும் ஒரு ஏற்றம் உண்டாகிறது. ஆக மொத்தம் இந்த அமைப்பு 5 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த 5 நிலைகளில் 3 ஏற்றங்களை கொண்டுள்ளது, மீத 2 இறக்கங்களை கொண்டுள்ளது என்பதை தெளிவாக பாருங்கள். முதல் ஒரு நிலையும் இரண்டாவது நிலையும் நம்மளுக்கு தெரிந்தால் போதும். மற்ற 3ஆவது நிலை, 4ஆவது நிலை, 5ஆம் நிலை வரைக்கும் நாம் பங்குகளை வைத்திருக்கலாம். இப்போது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உதாரணத்துக்காக இதில் ஒரு சயின்டிஃபிக் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துருவோம்.
பங்கு விலை ஒரு மிகப்பெரிய இறக்கத்தில் இருந்து மறுபடியும் ஏறுவது என்று எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக இந்த மீது மிகப்பெரிய ஒரு இறக்கத்தில் பங்கு விலை தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது. ஆனால் அந்த பங்கு விலை மறுபடியும் ஒரு நிலையிலிருந்து ஏறுவதாக வைத்துக்கொள்வோம், அடிவாரத்திலிருந்து ஏறுவதாக வைத்துக்கொள்வோம், இந்த மெது ஏறுவதாகவே வைத்துக்கொள்வோம். சரி, இந்த இடத்துல என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் எது பயன்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பிரபல அறிவியல் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய இயற்பியல் விதியில் 3வது விதியாக ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று சொல்கிறார். அதாவது என்னென்னா, ஒரு வினை நடந்தால் அதுக்கான எதிராக ஒரு வினை நடக்கும். சரி, பங்கு விலை தன்னுடைய அடிப்பகுதியிலிருந்து மேலே உயரத்தில் ஏறிக்கொண்டு இருக்கிறது. இது ஒரு வினை. இதற்கு எதிர்வினை என்ன? ஒரு இறக்கம் வேண்டும். சரிங்களா? ஒரு இறக்கம் வேண்டும். சரி, இறக்கம் உண்டாயிடுச்சு. அப்போனா என்னன்னா, ஐன்ஸ்டீன் விதி 3ஆம் விதி இதில் பூர்த்தியாகிவிட்டது. அப்போனா என்னன்னா, இந்த மாரி ஒரு அமைப்பு பங்கு சந்தையில் ஒரு அமைப்பு உருவாகும் பொழுது 3, 4, 5 நிலைகள் வரும் அல்லவா? இந்த நிலை வரும் பொழுது தான் பங்கு விலை வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதாவது இந்த வினை மறுபடியும் கீழே வரலாம், வராமல் போகலாம். அப்போனா என்னன்னா, இதுக்கு இந்த இறக்கத்துக்கு ஒரு எதிர்வினை, அதாவது 3வது நிலை உருவாகுதா என்று நாம் கவனிக்க வேண்டும். சரி, அந்த 3வது நிலையை பாருங்க. இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் இந்த மாரி அமைப்பு வந்துருச்சு. மறுபடியும் இந்த பங்கு தொடர்ந்து மேலே ஏறுக 3ஆம் நிலையை உருவாக்க தொடர்ந்து பங்கு விலை மேலே நோக்கி செல்கிறதா என்று பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது தான் இந்த இடத்துல தான் நம்ம வாங்குறதுக்கான டெசிஷனை மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல டெசிஷன் வாங்க முடியுமா? பங்கை இந்த ரேட்டு போகும்போது வாங்க முடியுமா? வாங்கக்கூடாது. ஏன்னா என்னென்னா, 3வது நிலை முதல்நிலையின் உச்சியை கடக்கும் பொழுது தான் நாம் வாங்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், முதல்நிலை உச்சி எங்கே இருக்குது? இதுதான் உச்சி, முதல்நிலையின் உச்சி. இந்த முதல்நிலையின் உச்சி பகுதியை உடைத்து செல்லும் பொழுது நாம் ஒரு பங்கை வாங்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், முதல்நிலையின் உச்சியை நான் குறித்து விட்டேன். சரி, இந்த முதல்நிலை உச்சி பங்கு மேலே ஏறி சென்று கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதல்நிலை உச்சியை உடைத்து கொண்டு மேலே செல்லும் பொழுது பங்குகளை நாம் வாங்க வேண்டும். அதாவது உடைத்து இந்த இடத்தில் உடைத்து மேலே செல்லும்போது பங்குகளை வாங்க வேண்டும். அப்போனா 3வது நிலை இந்த உச்சியை விட உயரமான உச்சியை உண்டாக்கும் என்பது நம்மளுக்கு தெரியும். அப்போனால் 3ஆம் நிலை விலை ஏற்றம் முதல்நிலை உச்சியை உடைத்து மேலே செல்லும்போது கண்டிப்பாக நாம் வாங்கலாம். சரி, இந்த இடத்துல வாங்கிட்டோம். வாங்கணும் என்ன பண்ணலாம்? சில நேரத்தில் 3ஆம் நிலை உயரத்தை உச்சி உண்டு பண்ணாமல் கீழே இறங்கி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அப்போனா என்னன்னா, இந்தமாரி மேலே போன சேரு சில நேரத்தில் கீழே சரிவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வாங்கியிருப்போம், இந்த பகுதியில் நாம் பங்கை வாங்கியிருப்போம். மேலே 3ஆம் நிலை தொடர்ந்து மேலே செல்லும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் வாங்கியிருப்போம். அவை கீழே சில நேரத்தில் கீழே சரிந்து விடலாம். அப்போனா என்னவென்றால், நாம் இந்த இடத்தில் வாங்கிய பங்கை 2ஆம் நிலை தளத்து, அதாவது 2ஆம் நிலையான இந்த தளத்துக்கு கீழே இறங்கும் பொழுது நாம் ஸ்டாப் லாஸ் போட்டு விற்றுவிட வேண்டும். அதான் என்னென்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஏது? இந்த பகுதி. சரி, அப்போனா என்ன தெரிஞ்சிச்சு? இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சிச்சு. சப்போஸ் ஸ்டாப் லாஸை நெருங்கவில்லை, ஒரு சமயத்தில் பங்கு இந்த விலையில் மறுபடியும் ஏறிவிட்டால் மறுபடியும் ஏறி செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ என்னவென்றால், ஒரு பங்குகளை இந்த இடத்தில் வாங்க வேண்டால் இந்த இடத்தில் நாம் விற்பதற்கான ஒரு நிலையை எடுக்க வேண்டும். அதாவது ஸ்டாப் லாஸ், அதாவது என்னென்னா குறைந்த நேரத்தில் வெளியேறிவிட வேண்டும். சரி, சில நேரத்தில் பங்கு சரியாமல் மேலே செல்லக்கூடிய 3ஆம் நிலை பங்கு தொடர்ந்து மேலே செல்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3ஆம் நிலை உருவாக்கிவிட்டது. அதுக்கடுத்து எந்த நிலையை உருவாக்க வேண்டும்? உங்களுக்கே தெரியும், 4ஆம் நிலையாக ஒரு இறக்கத்தை உண்டாக்க வேண்டும். சரி, அப்போனா 3ஆம் நிலை ஒரு உச்சியை உண்டாகிடுச்சு. அதுக்கடுத்து 4ஆம் நிலை ஒரு பகுதியாக வந்துவிட்டது. அதுக்கடுத்து நம்மளுக்கு தெரியும் 5ஆம் நிலையாக ஒரு பகுதி உருவாகும். சரி, இந்த 5ஆம் பகுதி உருவாகிவிட்டது. அந்த அமைப்பு பேட்டர்ன் விட்டதா? அப்போனா பங்குகளை எந்த இடத்தில் வாங்க வேண்டும்? வாங்கிய பங்கை கீழே இறங்க வேண்டும். அதாவது 3ஆம் நிலை திரும்பி கீழே இறங்கினால் இந்த இடத்தில் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வாங்கிய பங்கை தொடர்ந்து நாம் ஹோல்டிங்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தொடர்ந்து நம் கையில் தொடர்ந்து அந்த பங்குகளை வைத்துக்கொள்ளலாம். வைத்துக்கொள்ளும்போது 3ஆம் நிலையை உருவாக்கி 4ஆம் நிலையை உருவாக்கி இறுதியாக 5ஆம் நிலையை உருவாக்கும். ஸோ இந்த 5ஆம் நிலையில் உச்சியை தொடும் பொழுது இந்த பங்கை
நான் விற்றுவிட வேண்டும், அதாவது வந்து இந்த பங்கை விற்பனை செய்ய வேண்டும். அப்போனா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த பங்கு சந்தை பேசிக் ஷார்ட் பேட்டர்ன் என்பது 5 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த முழு அமைப்பும் 5 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த 5 நிலைகள் இந்த அமைப்பு படியே பங்கு விலை நகரும் என்று நம்ம நல்லாவதுக்கு தெரியும். அப்போனா என்றால் முதல் நிலையில் ஏன் பங்கை வாங்கக்கூடாது? ஏன்னா நம்மளுடைய ஐன்ஸ்டீன் விதியான ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டான பிறகுதான், அதாவது முதல் நிலையும் 2ஆம் நிலையும் உண்டான பிறகு 3ஆம் நிலை உருவாகும் பொழுதுதான் ஒரு பங்கை நாம் வாங்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு பங்கை அந்த இடத்தில் தான் நாம் வாங்க வேண்டும். சரி, இந்த முதல் நிலையில் பார்த்திங்கன்னா எல்லா முதலீட்டாளர்களும் ஒரு தயக்கத்தோடும் சந்தேக கண்ணோடும் தான் முதலீடு செய்வார்கள் முதல் நிலையில். 2ஆம் நிலையில் ஒரு தயக்கத்தோடு முதலீடு செய்தனால் அவர்கள் தன்னுடைய பாதி பங்கை விற்று விடுவார்கள். இல்லாட்டினா சில பேர் விற்று விடுவாங்க, இந்த பகுதியில் எதிர்வினையாக நகரும். 3ஆம் நிலையில் ஆரம்பத்திலே வந்து ஒரு பங்கை வாங்க மாட்டார்கள். அது 1ஆம் நிலையின் உச்சியை உடைத்து கொண்டு மேலே செல்லும் பொழுது மட்டும்தான் இந்த பங்கை வாங்குவார்கள். வாங்கி 3ஆம் நிலை உருவாக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் 4ஆம் நிலை 5ஆம் நிலை வரும்பொழுது அந்த பங்கை நாம் 5ஆம் நிலையின் உச்சியில் விற்றுவிட வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பங்கின் சார்ட் பேட்டர்ன் எந்த மீதி அழகாக வந்து நம்மளுக்கு ஒரு பங்கு எந்த இடத்தில் வாங்க வேண்டும், அல்லது எந்த இடத்தில் நஷ்டத்திலிருந்து குறைந்த நஷ்டத்தில் வெளியேற வேண்டும், அதுக்கடுத்து வாங்கிய பங்கை எந்த விலையில் விற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக ஒரு சார்ட்டை பார்ப்போம். இது வந்து யூரோ யூஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கரன்சி. தொடர்ந்து பங்கு விலை தொடர்ந்து இறங்கி கொண்டே இருக்கிறது. முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணுகிறது. புரியுதுங்களா? முதல் வந்து ஒரு நிலையை உண்டு பண்ணுகிறது, ஒரு உயரத்தை உண்டு பண்ணுகிறது முதல் நிலை. சரிங்களா? 2ஆவதாக அந்த பங்கு கீழே இறங்குகிறது, எதிர்வினை. 2ஆம் நிலையாக பங்கு கீழே இறங்குகிறது. சரிங்களா? முதல் வினையை பாருங்கள், பங்கு விலையை எவ்வளோ டவுட்டாக வாங்கியிருக்காங்க பாருங்கள். அப் அண்ட் டவுன் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஒரு உச்சியை கடக்கிறதுக்கு தயக்கத்தோடு அவர்கள் பங்குகளை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் பங்கு விலை இறங்கும் என்று விட்டு விடுகிறார்கள். ஓரளவுக்கு சரிந்த பிறகு மறுபடியும் ஏறும் என்று நினைப்பில் எல்லோரும் வாங்குகிறாங்க. அப்போனா என்ன பண்ணால் இந்த முதல் அமைப்பும் 2ஆம் அமைப்பும் நடந்த பிறகு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த அமைப்பு நடந்த பிறகு வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இறங்க வேண்டும். எப்போ இறங்கணும்? இந்த 1ஆம் நிலையின் உச்சியை கடக்கும் பொழுது அந்த பங்கை வாங்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், உச்சியை வந்து நம்ம வரைஞ்சிருவோம். 1ஆம் நிலையின் உச்சியை வரைந்து விட்டோம். அது எந்த விலை உச்சியை நாம் வந்து குறித்து கொண்டோம். இந்த 1ஆம் நிலையின் உச்சியை வந்து முதலின் உச்சியை உடைத்து கொண்டு செல்லும்போது இந்த பங்கை இந்த இடத்துல வாங்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கியிருப்போம். கண்டிப்பாக இதை உச்சியை உடைக்கும்போது வாங்கியிருக்கோம். வாங்கணும் என்ன பண்ணணும், பங்கு விலை கீழே எப்படி வேணால் இறங்கலாம். அப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறணும். எந்தது ஸ்டாப் லாஸு? விலை 2ஆம் தளத்தின் இறக்கம், 2ஆம் தளம் இருக்குது பார்த்திங்களா, 2ஆம் நிலையத்தின் இறக்கம் தளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தளத்தை வந்து குறித்து இதை வந்து நாம் ஸ்டாப் லாஸாக வைத்துக்கொள்ள வேண்டும். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். முதல் பகுதி உடைக்கும் பொழுது வாங்கணும். இந்த உடைச்சோடனே இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுறோம். அதேமாரி பாருங்கள், இந்த பகுதியையும் நாம் அந்த உச்சியை உடைக்கும் பொழுது, இந்த இடத்தில் உச்சியை உடைக்கும் பொழுது நாம் வாங்கிவிட்டோம். அடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுரும். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டுக்கிறோம். அதாவது இந்த தளம் 2ஆம் நிலையின் தளத்தை உடைத்து கொண்டு கீழே பங்கு சந்தை இறங்கினால் நாம் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்தில் விற்க வேண்டும். சரி, இந்த இடத்துல வந்து வரலை. சரிங்களா? பங்கு வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ 2ஆம் நிலையிலேருந்து அதுக்கடுத்து என்ன உருவாகணும்? 3ஆம் நிலை உருவாக வேண்டும். சரி, 3ஆம் நிலையை பாருங்கள். 3ஆம் நிலை தொடர்ந்து உருவாகி கொண்டு சென்று கொண்டு இருக்குது. இதை வெட்டிட்டு மறுபடியும் கீழே வந்து 3ஆம் நிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னும் 4ஆம் நிலை செல்லவில்லை. 4ஆம் நிலையத்துக்கு இன்னும் பெரிய இறக்கம் வேணும். ஏன்னா இது வந்து தொடர்ந்து எக்ஸ்டென்ஷன் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க எலியாட் தியரியில். அதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். அப்போனா வந்து 3ஆம் நிலை பங்கு சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பங்கு தொடர்ந்து நீங்கள் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா இன்னும் இந்த பங்கை தொடர்ந்து நீங்கள் கையில் வைத்திருக்கலாம்.
சரி, உதாரணமாக நம்ம இந்திய பங்கு சந்தையில் ஒரு பங்கை நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு பாருங்கள், கோல் இந்தியா பங்கை பார்க்கலாம். கோல் இந்தியா வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. சரிங்களா, இந்த பங்கை பாருங்கள். பங்கு வந்து அடிப்பகுதி என்ன? அடிப்பகுதி இதுதான் அந்த பங்குனுடைய அடிப்பகுதியாகும். இந்த அடிப்பகுதியிலிருந்து இந்த அடிப்பகுதியிலிருந்து பங்கு விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஏறிக்கொண்டே எங்கே வரைக்கிறது? இதுதான் வந்து நிலை 1 நிலையுடைய உச்சி. சரிங்களா, அதுக்கடுத்து அதனுடைய எதிர்வினையாக பங்கு விலை இறங்கிறது. பங்கு விலை இறக்கம் அடிப்பகுதியாக உள்ளது. இது அதாவது இரண்டாவது நிலையின் அடிப்பகுதியாகும். அதாவது இரண்டாவது நிலையின் தளப்பகுதியாகும். அதுக்கடுத்து என்ன நடக்க போகும்? 3ஆம் நிலை நடக்கணும். 4, 5 நிலைகள் உருவாகணும். அப்போ என்னன்னா, இந்த பங்கு விலை முதல் நிலையில் 2ஆம் நிலையும் முடிந்து 3ஆம் நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. அதாவது 3ஆம் நிலையில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சரி, இதை பாருங்கள். கோல் இந்தியாவின் அடிப்பகுதி எந்த விலை என்று பார்த்தீங்கன்னா 243.55 பைசா. முதல் நிலையின் உச்சி உடைய 261 ரூபா. 261 ரூபா உச்சியை உண்டாக்கி மறுபடியும் ஒரு இறக்கம் வந்து 2ஆம் நிலையின் உடைய லோ, அதாவது 2ஆம் நிலையுடைய தளமுடைய ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 246.45 பைசா. சரிங்களா, இப்போ 3ஆம் நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எந்த இடத்தில் இந்த பங்கை வாங்க வேண்டும்? முதல்நிலை உச்சியை உடைக்கும் பொழுது பங்கை வாங்க வேண்டும். சரி, முதல்நிலை உச்சி என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, முதல்நிலை உச்சி என்ன ரேட்டு சொன்னால் 261 ரூபா முதல்நிலையின் உச்சி இந்த உச்சியாகும். அப்போனா 261 ரூபாயை கடக்கும் பொழுது நாம் இந்த பங்கை வாங்க வேண்டும். சரிங்களா, இப்போ நம்ம குறிச்சாச்சு. அப்போனா கோல் இந்தியா நாளையிலிருந்து இந்த வர்த்தகத்தை பாருங்கள் தொடர்ந்து மேலே ஏறுகிறதா என்று நாம் கணிக்கப் போகிறோம். அதாவது நம்ம பேசிக் சார்ட் பேட்டர்ன் மீது இது நகருகிறதா என்று நாம் கணிக்கப் போகிறோம். அப்போனா 261 ரூபாயை கடக்கும் பொழுது இந்த பங்குகளை நாம் வாங்க வேண்டும். சரி, இன்னொன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 261 ரூபாய் கடக்கும்போது பங்கை நாம் வாங்க வேண்டும். வாங்கின பிறகு என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸாக 2ஆம் நிலையின் லோ பகுதி எது பார்க்க வேண்டும்? 2ஆம் நிலை லோ பகுதி பாருங்கள், 246.45 பைசா. சரிங்களா, அப்போனா 246.45 பைசாவுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிங்க் கலரில் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? 2ஆம் நிலையின் தளமாகும். அப்போனா 2ஆம் நிலை தளத்தில் வந்து நாம் வந்து ஸ்டாப் லாஸ் வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா, 246.45 பைசா. 3ஆம் நிலையை உருவாக்கும் பொழுது தொடர்ந்து 261 உடைத்து போகும்போது வாங்க வேண்டும். சப்போஸ் இந்த 3ஆம் நிலை 1ஆம் நிலை உச்சியை உடைத்து கொண்டு சென்றால் இந்த பங்குகளை தொடர்ந்து வைத்துக்கொள்ளலாம். இந்த பங்கு விலை முதல் டார்கெட்டாக 274.68 பைசாக்கள் போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த 3ஆம் நிலையினுடைய உயரம் 274.68 பைசா போகும் என்று கணித்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக 292.13 பைசாக்கள். இந்த கணிப்பை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஆராய்ச்சி செய்து இந்த விலையை வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ இந்த பேசிக் சார்ட் மட்டும் இப்போ வந்து பாருங்கள். அப்போனா 3ஆம் நிலையை உருவாக்கி மேலே எப்படி செல்கிறது என்று பார்ப்போம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இந்த விலையேற்றம் எப்படி இருக்கிறது என்று நாம் கணிக்க போகிறோம். அதுவும் வீடியோவாக பதிவு செய்யப்படும். அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் பதிவு பேசிக் சார்ட் பேட்டர்னின் 2வது பதிவு உங்களுக்காக தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும். சரி, இந்த பேசிக் சார்ட் பேட்டர்னு இதோட முடியுதா பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் சார்ட் பேட்டர்னில் வந்து பேசிக் சார்ட் பேட்டர்ன் இதோட முடியுதா? இன்னும் தொடர்ச்சி இருக்குது. இதிலே வந்து இன்னும் ஏகப்பட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மறைந்திருக்கிறது. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மறைவை இன்னொரு பகுதியில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.